நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் நலம் விரும்பி ஆஸ்ட்ரோ ராஜகுமாரியின் இணைய வணக்கம். ஸ்ரீ காலபைரவரின் கருணையினாலும் அருளாலும் நோய்நொடி இல்லாமல் உங்கள் இல்லங்களில் எப்பொழுதும் இன்பம் பொங்கட்டும் என்று ஸ்ரீ காலபைரவரை வேண்டி வணங்கிக் கொள்கிறேன். இன்றுதான் குரு பகவான் கும்பராசியில் அதிசாரத்தில் சென்றவர் அவரின் நீச்ச வக்கரத்தில் வந்து அமரப்போகிறார். அவருடன் சனி பகவான் ஆட்சி வக்கரமாக அமரப்போகிறார். இவர்கள் இப்படி அமரும் பொழுது இந்த 12 ராசிகளுக்கு இந்த குரு பகவானும் சனி பகவானும் இணைந்து ராகு கேதுவோடு இணைந்து என்ன மாதிரி எல்லாம் பலன்களை தரப்போகிறார்கள். விருச்சிக ராசி நேயர்களே, உங்க ராசியில பாத்தீங்க அப்படின்னா விசாகம் 4ஆம் பாதம், அனுஷம், கேட்டை, சனி, புதன், குரு இவங்களுடைய நட்சத்திரம் இருக்கும். இப்போ உங்கள் ராசியில் தான் கேது அமர்ந்திருக்காரு. உங்கள் ராசி அதிபதி செவ்வாய். உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல ராகு இருக்கார். கலத்திரத்தினால் உங்களுக்கு கணவன் மனைவிக்குள்ள கலத்திரத்துடைய எதிர்பார்ப்புகளை அவங்களுடைய எதிர்பார்க்கிறத கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவன், அந்த எதிர்பார்ப்பை நிறைவேற்ற முடியாமல் அதில் கடந்து அல்லல் பட்டுக்கிட்டு இருப்பீங்க. இது ராகு கேதுவினால் கொடுக்கக்கூடியது. 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானத்தில் குரு வக்கர நிவர்த்தி நீச்ச வக்கரத்தில் வந்து உட்கார போகிறாரு. ஏற்கனவே சனி அங்கே வக்கரமாகி ஆட்சி வக்கரத்தில் இருக்கார். அப்படி இருக்கும் பொழுது 14/9/2021 வந்து உட்கார போகிறாரு. இன்றைக்கி பகல் 2:22க்கு அப்படி உட்காரக்கூடிய இந்த சூழ்நிலையில் குரு பகவான் உங்களுக்கு 5, 7, 9 பார்வைகள் இருக்குது. குரு உங்களுக்கு நட்பு உங்கள் ராசிக்கு. ஆனால் சனி பகை. ராகு கேதுகள் உச்சம் நீச்சமாகிறது உங்கள் ராசியில் தான். சந்திரன் நீச்சம், பாதகாதிபதி உங்கள் இடத்துல நீச்சம் ஆகிடுறாரு. ஸோ இதெல்லாம் தான் உங்களுக்கு கிரகநிலைகள் உங்கள் ராசிக்கு பொதுவாக. அப்படி இருக்கும் பொழுது முயற்சி ஸ்தானத்தில் 8க்கு 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல ஆட்சி வக்கரமாக சனி பகவான் அமர்ந்து இருக்கும் பொழுது, அப்போது தைரிய குருவாக 3ஆம் இடத்துல குரு உக்காந்துட்டாலும் அவரும் வந்து நீச்ச வக்கரத்தில் உக்காடுறாரு. ஆனால் பார்க்கும் பார்வைக்கு பலன் கொடுக்கணும். 3ஆம் இடத்துலேருந்து உங்களுடைய 7ஆம் இடத்தை பார்க்குறாரு. 7ல் ஏற்கனவே ராகு உட்காந்துக்கிட்டு அந்த ஆசையை கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவன், இந்த கலத்தரத்துடைய ஆசைகள், உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் இவர்களுடைய ஆசையை நிறைவேற்ற முடியாமல் அதில் ஒரு அல்லல் பட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த குரு பார்க்கறதுனால என்ன நடக்கும்? இவர் 18/10/2021 நீச்ச வக்கரத்திலேருந்து நிவர்த்தி ஆகிறாரு. அதாவது வக்கரத்துலேருந்து நிவர்த்தி ஆகிறாரு. நீச்சத்தில் இருக்கார். ஆனால் நீச்சத்திற்கு வீடு கொடுத்த சனி பகவான் ஆட்சியாகி உட்காந்துடுறாரு 11/10. அதனால் ஓரளவுக்கு அதுக்கப்புறம் நல்ல பலனை கொடுக்கும். உற்றார் உறவினர், நண்பர்கள் இவங்க மேலே இருக்கக்கூடிய மன வருத்தங்கள், நீங்கள் செய்ய முடியலைன்னு சொல்லக்கூடியது, இல்லை ரைட்டே அவர் என்னமோ அப்போ கேட்டால் செய்யலாம், அதை மாதிரியான ஒரு சூழ்நிலை உருவாகி போகும். பங்குதாரருக்குள் இருந்த பிணக்குகள் அதுக்கப்புறம் தான் சரியாகும். இந்த குருவும் சனியும் சேர்ந்து பாக்கியஸ்தானத்தை பார்க்குறாங்க. ஸோ உங்கள் பாதகாதிபதி இடம்னு நம்ம சொன்னாலும் சந்திரன் வீட்டை பார்க்கறதுனால பார்த்தீங்கன்னா அப்பாவுக்கும் உங்களுக்கும் இருந்த கருத்து வேறுபாடுகள் இவையெல்லாம் 18/10க்கு அப்புறம் தான் சரியாகும். அது வரைக்கும் தேவையில்லாத சண்டை சச்சரவுகள், அப்பாவுக்கும் பிள்ளைங்களுக்கோ அப்பாவுக்கும் பொண்ணுக்கோ ஏதோ பிடிச்சிக்காம அது ஒரு மன வருத்தத்துக்குள்ளேயே அது போகும். எப்பயோ நடந்த கதையெல்லாம் இப்போ எடுத்து வச்சு சொல்லிக்கிட்டு அது ஒரு வருத்தத்துக்குள்ளேயே ஒரு ஸ்கச்சருக்குள்ளேயே அது போய்கிட்டு இருக்கும். அதை பார்த்துக்குங்க. அடுத்தது குரு பகவான் உங்களுடைய லாபஸ்தானத்தை பார்க்குறாரு. 18க்கு அப்புறம் நீச்ச வக்கரத்துலேருந்து நிவர்த்தி ஆனதுக்கு அப்புறம் வெறும் நீச்சனாக இருக்கக்கூடிய அந்த காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 35 நாள் உட்காருவார். 20/11 வரைக்கும். அது வரைக்கும் உங்களுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு நல்ல பலனை 18/10 20/11 வரைக்கும் கொடுப்பார். 3ஆம் இடத்தில் குரு பகவான் போய் உட்காரும் பொழுது தீமையான அசுப பலன்களையே கொடுப்பார். ஏன்னா உங்களுக்கு உங்கள் ராசிக்கு 2க்கும் 5க்கும் அதிபதி, குடும்பாதிபதியும் அவர் தான், குழந்தைகள் ஸ்தானாதிபதியும் அவர் தான். அவர் வந்து 3ல் உட்காந்துருக்காரு. குழந்தைகள் ஸ்தானத்துக்கு 11ல் போய் நீச்ச வக்கரமாகி உட்காந்துருக்காரு. 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானத்து குழந்தைகளுடைய முயற்சியில் தடை ஏற்படும். ஏன்னா சனி 3ஆம் பார்வையாக உங்கள் குழந்தை ஸ்தானம் உங்கள் சுய புத்தி என்று சொல்லக்கூடிய 5ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்படி இருக்கிறதுனால உங்கள் சுய புத்தியினால் தேவையில்லாத பிரச்சனை, ஏண்டா இதை போய் நம்ம செஞ்சோம் அப்படிங்கிற ஒரு மன நெருக்கடிகளையெல்லாம் உண்டு பண்ணுவார் சனி பகவான்.
ஏன்னா குரு பகவானோட சேர்ந்து இருக்கிறதுனால. அடுத்தது 2ஆம் இடம் உங்கள் தன வாக்கு குடும்பஸ்தானத்துக்குள்ளே சில குளறுபடிகள் இவையெல்லாம் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. கேது பகவான் உங்கள் ராசியிலேயே அனுஷ நட்சத்திரத்தில் உட்காந்துருக்காரு. விருச்சிக ராசியில் யாரெல்லாம் அனுஷ நட்சத்திரக்காரர்கள் இருக்கிறவர்களோட சனியோட நட்சத்திரம் அவர்களுக்கெல்லாம் இந்த கேது பகவான் நல்ல ஒரு படிப்பினையும் நல்ல ஒரு தெளிவான உன்னை கொடுக்கணும் அப்படின்னா உங்களை வச்சு அடித்து செஞ்சு கொடுக்க போகிறாரு. ஏன்னா ராகு பார்வை இருக்குது இல்லையா, அதனால். ஸோ இப்போ லேசு பாசாலாம் இல்லை, இந்த வா வச்சு செஞ்சு இப்படி தான் நீ செஞ்சதுக்கு இதுதான் தண்டனை அப்படின்னு உங்களை உணர்த்தி உங்களை தெளிவுபடுத்தி வைப்பார். அது ஒன்று. 2வது ஒரு விஷயம், இந்த குரு பகவான் உங்களுடைய லாபஸ்தானத்தை பார்க்கறதுனால நீங்கள் லாபத்துக்காக போடக்கூடிய திட்டங்கள்லாம் இப்போ அது வெற்றியாக நிறைவேறாது. அது கொஞ்சம் தடுக்கும். ஏன் குரு தான் பார்க்குறாரு, நீச்ச வக்கரத்தில் உட்காந்து பார்க்குறாரு, விரயத்தை சனி பார்க்குறாரு, அதனால் விரயமாக போகும். அதனால் இப்போ என்ன பண்ணுங்கள், இப்படியே ஆற போட்டுட்டு 18/10க்கு அப்புறம் நீச்ச வக்கரமாக நீச்ச குரு அவர் வக்கர நிவர்த்தி அடைஞ்சி அவர் ஆட்சியான சனியோடன் இருக்கும் பொழுது நல்ல பலனை கொடுப்பாரு 18/10க்கு அப்புறம். அது வரைக்கும் கொஞ்சம் அமைதியாக இந்த 33 நாட்கள் கடந்து விடுங்க, சரிங்களா? தந்தையில் கூட தந்தைக்கு மன சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் மன வியாதிகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 9ஆம் இடத்த குருவும் சனியும் சேர்ந்து பார்க்கறதுனால, சரிங்களா? இன்னொன்று, உங்கள் ராசியிலேயே சந்திரன் நீச்சம் ஆகிறதுனால உங்களுக்கே அந்த பிரச்சனைகளை கொஞ்சம் அதிகப்படுத்தி கொடுக்கும். அதையும் பார்த்துக்குங்க. கொஞ்சம் அதிகப்படுத்தி இந்த கேது சந்திரன் கேது இணைஞ்சிட்டாலே சித்தத்தை பிடிச்சி கலங்க வைக்கும். பித்தம் தெளியணும். பித்தம் அதிகமாக இருந்ததுன்னா என்ன ஏதுன்னு யோசிக்காமல் அப்படியே மனசு கடந்து அல்லாடும். அதனால் கொஞ்சம் நீங்கள் இப்போதைக்கு அமைதியாக இருக்கணும். சந்திரன் பௌர்ணமி அன்னைக்கு சந்திரன் வழிபாடு செய்யணும். கேதுவுக்காக விநாயக பெருமான் வழிபாடு செய்யணும். அருகம்புல் வைத்து அவரை வழிபாடு செய்துட்டு வரணும். வீட்டில் இருக்க பூஜை ரூமில் இருக்கக்கூடிய விநாயக பெருமானுக்கு கொஞ்சோண்டு அருகம்புல்லை வச்சு நீங்கள் அவரை வழிபாடு செய்யும் பொழுது நல்ல ஒரு பலனை உங்களுக்கு வந்து சேரும். மனசு ஒன்றுபடும். அதாவது உங்களுக்கு மனசு மட்டுப்படும். மனதால் நடப்பவன் தான் மனிதன், அதனால் அது மட்டுப்படும். அதனால் அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கிங்க, சரிங்களா? வேலை சர்வீஸ் இதையெல்லாம் செய்யக்கூடிய காலகட்டங்கள் இருக்கக்கூடியவர்கள் இப்போதைக்கு உங்களுடைய இடமாற்றம் வேலை மாற்றம் இவற்றை எதையும் மாற்ற வேண்டாம். செவ்வாய் பகவான் வந்து உங்களுக்கு விரயத்தில் உட்காந்து உங்கள் 6ஆம் இடத்தை 7ஆம் பார்வையாக பார்ப்பார். 8ஆம் இடத்தையும் பார்ப்பார். உங்களுடைய 7ஆம் இடத்தை 8ஆம் பார்வையாக பார்ப்பார். அப்போ செவ்வாய் பகவான் பார்த்தீங்க அப்படின்னா 17/10க்கு அப்புறம் இந்த குரு பெயர்ச்சி வரக்கூடிய இந்த வக்கரத்தில் வந்து உட்காரும் பொழுது நீச்ச வக்கரத்தில் உட்காரும் பொழுது இவர் என்ன பண்ணுவாருன்னா 11ஆம் இடத்துல 17/10 வரைக்கும் உட்காந்துட்ருப்பார் செவ்வாய். அப்போ 7ஆம் இடம் 11ஆம் இடம் 3, 7, 11 இந்த திரிகோணங்கள் சந்திப்பு ஏற்படும். அப்படி ஏற்கும் பொழுது லாப தடைகளை கொஞ்சம் குறைக்கும். பங்குதாரர்களுடைய பிரச்சனைகள் இவற்றையெல்லாம் கொஞ்சம் கொடுக்கும். அவரே உங்களுக்கு ராசி அதிபதி. அப்படி இருந்தாலும் கூட அவர் லாபத்தில் உட்காந்து இந்த ராகு கேது இதுக்குள்ளையெல்லாம் கொஞ்சம் மாட்டி நிற்கிறதுனால கொஞ்சம் பிரச்சனையை கொடுக்கும். அடுத்தது அவர் செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு விரயத்தில் வந்து உட்காருவார். அந்த இடத்தை சனி பகவான் பார்க்கும் பொழுது ஆட்சி இதாக பார்க்கும் பொழுது பகை கிரகமாக சனி செவ்வாயை பார்க்கக்கூடிய காலகட்டம். செவ்வாய் 4ஆம் பார்வையாக சனி பகவானை பார்க்கக்கூடிய காலகட்டத்தில் முயற்சி வெற்றியடையும். கடனை வாங்க வைக்கும். எதிரியை கொண்டுட்டு வந்து கொடுக்கும். அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க 18/10க்கு அப்புறம். ஏன்னா குருவுடைய பார்வை இல்லாமல் போகுது. சனியும் செவ்வாயுடைய ஆட்டம் அதிகமாகும். குருவோ சனியோடு சேர்ந்த குரு பகவான் சனியோட ஆதரவில் தான் அவர் பலமாக பொருந்தி இருக்கிறதுனால குரு பகவானை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு அவர் நட்பு கிரகமாக இருக்கிறதுனால 2க்கும் 5க்கும் அதிபதியாக இருக்கிறதுனால இந்த விரயங்கள் குழந்தைக்காகவும் குடும்பத்துக்காகவும் உங்களுடைய விரயங்களை கொண்டுட்டு போங்க. வாங்கக்கூடிய கடனை எதுக்காக வாங்குறீங்களோ அதுக்கு மட்டும் செலவு பண்ணுங்க. ஆடம்பரத்துக்கு கடன் வாங்கினீங்கன்னா மாட்டிக்குவீங்க. அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்குங்க. அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் வாக்கில் வன்மை வேண்டாம். 18ஆம் தேதி வரைக்கும் வாக்கு அதிபதியே போய் நீச்ச வக்கரத்தில் அமரும் பொழுது உங்களுடைய நீச்ச பேச்சினால் நீங்கள் பேசக்கூடியது பலமாக தெரியப்பட்டு அது வேறு மாதிரி மீடியாவில் வந்து உங்களுடைய பேச்சினால் உங்களுக்கு கௌரவ குறைச்சல் ஏற்படுவதற்கு காலகட்டம் பார்த்துக்குங்க. திரைப்படத்துறையில் இருக்கக்கூடியவர்கள் வந்த வேலையை ஒத்துக்கிட்டு அதுக்கு ஏற்ற உழைப்பை கொடுக்கணும். காலதாமதத்தை ஏற்படுத்தாமல் வந்த வேலையை செஞ்சுட்டு போய்கிட்டே இருக்கிறது நல்ல ஒரு சிறப்பு. இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா 18/10 வரைக்கும் தான். ஒரு 33 நாட்கள் பல்ல கடிச்சிட்டு போய்கிட்டே இருங்க, சரிங்களா? அரசு துறையிலையோ இல்லை கார்ப்பரேட் கம்பெனியிலோ வேலையில் இருக்கக்கூடியவர்கள் அனைவருமே பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் கை ஓங்கி உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பை கொடுக்கணும் அப்படின்னா விரயத்தில் உட்காந்து செவ்வாய் பகவான் உங்கள் ராசி அதிபதி அவர் வந்து 6ஆம் இடத்தை பார்க்கணும்.
ஏன்னா அவர் 4, 7, 8 பார்வை இருக்குது, 7ஆம் இடத்தையும் பார்ப்பார். அப்படி பார்க்கும் பொழுது வலிமை பெறுவீங்க, எதிரிகள் கண்டு அஞ்சுவாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது உங்கள் முயற்சியினால் வெற்றி அடையிறதுக்கு, உங்கள் முயற்சியினால் வெற்றி அடைய வச்சு உங்களுக்கு பேரும் புகழும் கொடுத்துரும். இது எப்போ வரும் அப்படின்னா, இவர் கன்னி ராசியிலிருந்து 17/10 தான் உட்கார போகிறாரு துலா ராசியில். அப்படி உட்காரும் பொழுது தான் உங்களுக்கு நல்ல பலனை 12ஆம் இடத்துலேருந்து கொடுப்பாரு செவ்வாய் பகவான். அதை பார்த்துக்குங்க, சரிங்களா? இப்படியான கிரக சூழ்நிலைகள் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கணவன் மனைவிகளுடைய எதிர்பார்ப்புகளை குறைச்சிக்கிங்க. 1. 2வது ஒரு விஷயம், கணவன் மனைவிக்குள்ளே எந்த ஒரு ஒளிவு மறைவும் இல்லாமல் சந்தேகங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது, அதை புரிஞ்சு நடந்துக்கிறது உத்தமம். 2. உங்களுடைய வன்மையை காட்டாதீங்க, பிள்ளைங்களுக்கு தட்டி கொடுத்து போங்க. வெளிநாட்டு யோகங்களோ இல்லை மற்ற விஷயங்கள் இவையெல்லாம் சேர்வதற்கு கொஞ்சம் கால தாமதங்கள் எடுக்கும். உங்களுடைய முயற்சிகள் கொஞ்சம் மந்தமாகத்தான் இருக்கும். சனி முயற்சி ஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறதுனால அவர் பார்க்குற பார்வையும் 5ஆம் இடத்தை பார்க்குறாரு, 9ஆம் இடத்தை பார்க்குறாரு, 12ஆம் இடத்தை பார்க்குறாரு. ஸோ இந்த பார்க்கக்கூடிய இடங்களிலெல்லாம் பிள்ளைகளுக்கும் படிப்பில் மந்தமாக இருக்கும். தந்தையும் உங்கள்கிட்ட ஒருவாறு முரண்பட்ட கருத்துக்களோட அந்த கருத்து மோதல் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. தேவையில்லாமல் குடும்பத்துக்கும் பிள்ளைகளுக்கும் தந்தைக்கும் விரயம் செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இதை பயன்படுத்திங்க. தாயின் உடல்கள் கொஞ்சம் நல்லாயிருக்கும். 4ஆம் அதிபதியே சனி, அவர் 3ல் உட்காராரு. தாயின் உடல்நிலையில் கொஞ்சம் சமாளித்து நல்லபடியாக வந்துடுவாங்க, கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. 18/10க்கு அப்புறம் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியடையும். உங்கள் முயற்சிகளெல்லாம் அந்த நேரம் வரைக்கும் தள்ளி வச்சுக்கிங்க. 3ஆம் இடத்தில் தைரிய குருவாக இருந்து உங்களுக்கு வீரிய குருவாக இருக்கக்கூடியவர் இந்த குரு பகவான். அப்படி இருக்கும் பொழுது குரு பெயர்ச்சியிலே நான் சொல்லியிருக்கேன், திருவழித்தலம் சென்னையில் பாடியில் இருக்குது. அவ்வளோ பெரிய குரு பகவான் அமர்ந்து சிவபெருமானை நோக்கி அமர்ந்து உட்காந்துருக்காரு. அப்படி இருக்கக்கூடிய குரு பகவானை போய் இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் வேண்டி வணங்கி வழிபாடு செய்யும் பொழுது அவர் எல்லா பலனையும் உங்களுக்கு கொடுப்பார். குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்கிறாங்க இல்லையா, அவற்றையெல்லாம் நீங்கள் போய் குருவை பாருங்கள், குரு உங்களை பார்ப்பார். ஒரு துளி பார்த்துட்டாருன்னா போதும், நல்ல பலன் வந்து நிற்கும், சரிங்களா? தொழிலை இப்போதைக்கு விருத்தி பண்ண வேண்டாம், இருக்கிறத அப்படியே மேனேஜ் பண்ணுங்கள். கடன் வாங்கி எதையும் பண்ணாதீங்க. தேவையான கடனை மட்டும் வாங்கி எதுக்காக வாங்குறீங்களோ அதில் செலவு பண்ணுங்கள், சரிங்களா? அதாவது பிள்ளைகளுக்கு திருமண பேச்சுகள் இதெல்லாம் இப்போ எடுக்கணும் அப்படின்னா இப்போதைக்கு வேண்டாம். ஏன்னா இப்போதைக்கு அவர் நல்ல பலனை குரு பகவான் 3லேருந்து உங்களுக்கு வழங்க மாட்டார். அதனால் இப்போதைக்கு திருமண பேச்சுகள் பிள்ளைகளுக்கு எடுக்காமல் இருக்கிறது சிறப்பு. ராசியிலேயே கேது இருக்கிறனால நிறைய தடைகளை நீங்கள் செய்யக்கூடிய முயற்சி உங்களுக்கே தடையாக வந்திருக்கும். 7ல் நிற்கிற ராகு இன்னும் உங்களை பெருசு பண்ணி விட்டு தான் வேடிக்கை பார்ப்பார். அதனால் அதை கருத்தில் வச்சு நீங்கள் செயல்பட்டீங்கன்னா வெற்றி நிச்சயம் உங்களுக்கு. வியாழக்கிழமை தோறும் குரு பகவானை 6 to 7 குரு ஓரையில் அவருடைய கதிரியேற்றங்கள் பூமியில் வரக்கூடிய அந்த வேளையில் போய் விநாயகப் பெருமானுக்கு ஒரு தீபம் ஏற்றிட்டு நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு நெய் தீபமோ அல்லது நல்லெண்ணெய் தீபமும் ஏற்றி அவருக்கு முல்லை பூக்களாலையும் தாமரை மலராலையும் அவரை வழிபாடு செய்து சுண்டலோ அல்லது லட்டு நீங்கள் வீட்டில் செய்யணும்னு கூட இல்லை, கடையில் வாங்கி அல்லது கேசரி எல்லோ கலர் பவுடர் போட்டு நீங்கள் அந்த கேசரி பவுடர் எல்லோ கலராக இருந்து கேசரி எல்லோ கலராக வச்சு அதை வழிபாடு செய்யும் பொழுது அதை வரக்கூடிய பக்தர்களுக்கு நீங்கள் வழங்கும் பொழுது உங்களுக்கு நல்ல ஒரு பலனையே இங்கே குருவும் சனியும் உங்களுக்கு கொடுப்பார்கள் என்பது திண்ணம். இவ்வாறாக நீங்கள் வழிபாடு செஞ்சுக்கிட்டு வரணும். ஒரு வியாழக்கிழமை செஞ்சுட்டு உடனே கேட்கக்கூடாது. வரிசையாக நீங்கள் இந்த ஒவ்வொரு வியாழக்கிழமையும் எப்பப்பெல்லாம் முடியுதோ அதை போய் வழிபாடு செய்யுங்க. அதே சமயம் 7ல் இருக்கக்கூடிய செவ்வாயினால் வரக்கூடியதற்கு துர்க்கை வழிபாடு மிக மிக உன்னமம். அந்த துர்க்கையை நினச்சா மட்டுமே இந்த ராகுவை கண்ட்ரோல் படுத்த முடியும். அதனால் அதை போய் நீங்கள் செவ்வரளி பூக்களோ ராஜகனி என்று சொல்லக்கூடிய எலுமிச்சம்பழத்தை வச்சு வாழைப்பழ வெத்தலைப்பாக்கு வச்சு வழிபாடு செய்யும் பொழுது நல்ல பலனை பெற முடியும் உங்களால். தெய்வங்களை கிரகங்கள் தரக்கூடிய பாதிப்பில் இருந்து நம்மை தற்காத்து கொள்ள வேண்டும் என்றால் தெய்வத்தை சரணாகதி அடைவதை தவிர வேறு ஒன்றுமே அதுக்கு பரிகாரமே இல்லை. அதை செய்யும் பொழுது நல்ல ஒரு பலன் தெய்வங்கள் கொஞ்சம் நமக்கு மனம் இறங்கி வந்து செய்யும். அடுத்தது தனுசு ராசிக்கு குரு பகவான் என்ன தரப்போகிறார் பார்ப்போம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.